ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க போய் அவங்க எப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ட்ராமாவோட பேர் கேட்காதீங்க, ஏன்னா அந்த ட்ராமாவில் காப்பிரைட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் தயவு செய்து பேர் கேட்காம ட்ராமாவை மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ரவுடி பசங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த பையன் பேர் கிம்மு. இவன் வாண்டடாக ஹீரோ கிட்ட போய் வம்பு பண்ண ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட்டிங் சீன் ஆகிடுது. அந்த வழியாக போகிற நம்ம ஹீரோயின் மேலே வேறு தண்ணி அடிச்சு விட்டுறாங்க. டேய், எதுக்குடா அப்படி சண்டை போடுறீங்க? ஒரு சின்ன பையன்ட்ட போய் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தை போறியா உன்னை அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிம்மு கேட்க, ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓடுறான். ஏன்னா அவங்க அடிக்க வர்றதுனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க, அதை அப்படியே கீழே ஃபுல்லாக தூவி விடுறாங்க. அந்த சாக்லேட்டை மிதித்து அவங்கெல்லாம் கீழே விழுந்தோடனே திரும்ப இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மெட்ரோவில் ஏறிட்டு 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, டேய், ஆட்கள் அடித்தா போலீஸ்க்கு கால் பண்ண தெரியாத அவனுக்கு, எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உன்னை பார்த்தா நீ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உன்னை பார்த்தா கூட தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இருக்குது, ஏன்னா நீ ஓடுற விதமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் நான் ஸ்போர்ட்ஸ் தான் லைட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோ கீழே மேலேயும் பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் கீழே விலக போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிடுறா. அப்படியே திரும்பவும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, அடுத்து வம்புக்கெல்லாம் போகாத, ஏதாவது ப்ராப்ளம்னா போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறப்போ, நீயும் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செல்லமாக தலையில் தடவி கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இவனை டச்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் புது ஸ்கூலுக்கு வந்திருக்கா. வந்தவுடனே தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ் லெட்டரை எழுதி கொடுக்குறா. ரொம்ப அவன் மனசில் ஆள் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுக்க, இவ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. பேர் வாங்கு. இவன் என்ன சொல்கிறான்னா, சூப்பராக எழுதியிருக்கடி அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உன் காதலன் பேர் சொல்ல எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, எனக்கு யார் பேர் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த பேஸ்கெட் பால் டீமில் 4 பேர் இருக்காங்க, எனக்கு 4 பேருமே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ, அடியே இது என்னதுடி லவ் லெட்டரா என்னது, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுடி அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ பேர் பொஹானன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பொஹானன்னு சொல்லி எழுதுகிறப்போ, நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது. அன்றைக்கி நம்ம மெட்ரோவில் பார்த்தா அதே பையன்தான் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறப்போ, இங்கே ஃப்ரெண்டு இன்னொரு ஐடியா கொடுக்குறா. என்னை 4 பேருமே பிடிச்சிருக்கு, நான் 4 பேருக்கும் லெட்டர் கொடுக்க போகிறேன், அதனால நாளைக்கு நீ வேறு லெட்டர் எழுதிட்டு வா, இந்த ஹாட் ஸ்டிக்கரை ஒட்டி மாற்றி மாற்றி பேர் எழுதிட்டு வான்னு சொல்ல, இப்போ இந்த லவ் லெட்டரை போய் கூட்டிட்டு போகான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்போ, எனக்கு கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது, நான் நாளைக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுக்குடுன்னு ஓட, இங்கே பொஹான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க லெட்டர் கொடுக்க வராங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கன்வீனியன்ட் ஸ்டோரில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்க மேனேஜர் ரொம்ப தங்கமானவர், நம்ம ஹீரோயினை தான் பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயின் கேட்குறா, இந்த ஜூஸுக்கு ஆஃபர் இருக்கா, நாளைக்கு என் ஸ்கூலில் போய் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், எனக்கான கமிஷனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு எல்லாமே அவைலபிள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோயின் காசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டீம் மறுநாள் ப்ராக்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக இந்த பாம்லைட் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஜூஸ் ஆஃபர்ஸில் இருக்குது, நீங்கள் குடிங்க, உங்களுக்கு நல்லா உடம்புக்கு தெம்பு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்கிறான், எங்களுக்கு வேண்டான்னு இடத்த விட்டு காலி பண்ணு, ரொம்ப நேரம் நிற்காத, தலையில் பால் பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறாம இங்கே வாங்க கூப்பிட்டு இருக்கா. ப்ரப்போஸ் பண்ண தோலடி ஏண்டி உசுர வாங்குறன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பால் நம்ம ஹீரோயின் நெத்தியிலே அடிச்சிடுது. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுக நம்ம ஹீரோ தூக்கிட்டு போகிறாப்புல அப்படியே இந்த பாம் லைட்லாம் கீழே விழுந்துடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ அந்த லவ் லெட்டர் இருக்குது, அதை வேற அவங்க பார்த்துட்டு, அடப்பாவி இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணதாண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறேன். இங்கே ஹீரோயினை படுக்க வச்சு நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில். அவன் என்னமோ தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக எந்திரிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோ உனக்கு எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு படப்படன்னு ஆகிடுது. நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு லோ குளுக்கோஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி எனக்கு எதானாலும் நீங்கள் தானே பொறுப்பேற்றுன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறனே, ஹீரோயின் கையில் ஃபோன் நம்பர் நம்ம ஹீரோ எழுதி கொடுக்குறான். இது எல்லாமே நம்ம வாங்குக்காக தான் நம்ம ஹீரோயின் பண்ணிகிட்டு இருக்கா. இவ பேர் குயின், இவ வில்லி பொண்ணு. இவ அப்படியே பார்த்துட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போய், எதுக்காக நான் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிற, அவள் சரியான ஒரு ஃபேக்கான ஒரு பொண்ணாக இருக்கா, அவகிட்ட க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்கிறப்போ, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த பாம்லைட்டை எடுக்கிறதுக்கு நைட்டு தான் இவ தேடிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா அந்த பாம்லைட் இங்கே இல்லை, சரி ஸ்போர்ட்ஸ் டீம் தான் எடுத்து வச்சிருப்பாங்க, நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம வில்லி பொண்ணு வாண்டடாக நம்மளோட ஹீரோயின்ட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, இந்த ஹெல்ப்னால என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி பேச, இவங்கெல்லாம் பல்ல கட்டிக்கிட்டு ரொம்ப
ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. அப்படியே கையில் பார்த்தா வேர்த்து போய் நம்பர் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுது. இப்படி போச்சே ஹீரோ நம்பர் சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்படுறப்போ இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் லவ் லெட்டர் எழுத நினச்சி ரொம்ப குஷியாயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ பேர் தான் போட்டிருக்கு பொஹானன்ட்டு. அப்படியே லைட்டில் வச்சு பார்க்குறப்போ 2 பேர் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இது என்னப்பா யூனிவர்சல் லவ் லெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கொஞ்சம் கடுப்பாராம். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோ நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாங்க வந்து பார்த்துட்டு இருக்கா. ஜன்னலுக்கு வெளியே வந்து சென் போயிட்டு இருக்கா. அந்த வாலிபால் டீம்ல வந்து ஒரு ஆள் ஹீரோயின் ஃப்ரெண்டு கூடுன்னு ஓடி போறா. இங்கே ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்போ அன்னைக்கு ரோட்ல வம்பு பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஜாமான் வாங்காம ஹீரோயின் அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ டக்குன்னு உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயின் பக்கத்துல போய் பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட ஏன்டா வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க, தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்த ஹீரோயின் பாதிரி போய் ஹீரோ ஃபாலோ பண்ணி ஓட அங்க பார்த்தா ஆல்ரெடி அடிச்சு போட்டுட்டு இது மிங்ஷி என்னோட லவ்வர், அவகிட்ட வம்பு பண்ணாதீங்க, வம்பு பண்ணா போட்டு தள்ளிடுவான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டா இதை நம்ம ஹீரோயினும் கேட்டுடுறாங்க. மிங்ஷின்றது நம்ம ஹீரோயினோட பேர் தான். பேருமே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏதாவது ஒன்றுனா போலீஸ்க்கு கால் பண்ணு, இங்கே வந்து யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி சர்வேலன்ஸ் கேமராலாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கையில் அடிபட்டுருக்கு, மருந்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி பாம்லேட் உங்ககிட்ட தானே இருக்குது, அதை ரிட்டர்ன் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டால் உனக்கு பாம்லேட் மட்டும் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரிக்கிறா. லவ் லெட்டரை பார்த்துட்டானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக கால் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனே கால் பண்ணுறான். என் நம்பர் இப்படிடா இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. கிம்மை தான் காட்டுறாங்க. கிம்மும் வில்லி பொண்ணும் ஒரே டீம் போல இருக்கு. 2 பேரும் பிரதர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நம்ம கிம்முக்கு நம்ம வில்லி பொண்ணு மேலே கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அவனை பற்றி நீ அக்கறைப்படுறியே, என்னை பற்றி நீ அக்கறைப்படுறியா, உனக்கு நான் ஒன்று சொல்லு, அவனை கொண்டாலும் கொண்டுறேன்னு சொல்கிறப்ப அவனை எதுவும் செய்யாதன்னு சொல்லிட்டு குயின் சொல்கிறா. அப்போ வந்து நம்மளுடைய கிம்முக்கு குயின் மேலே நிறையா வந்து அபிப்பிராயம் இருக்குது, லவ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயின் நேரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. ஏன்னா ஹீரோ வந்து அந்த பாம்லைட் கொடுக்குறேன் சீக்கிரமான்னு சொல்லியிருப்பான். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போனோடனே அந்த பாம்லைட்டில் எங்கடா லவ் லெட்டர்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறான். அப்போ பார்த்துட்டு இங்கே ஒரு ஐட்டத்தை காணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ என்னது ஐட்டமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையேமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லையே ஒரு லவ் லெட்டர் ஒன்று இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல என்னது லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்க லவ் லெட்டரை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ எதுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணும், என் பேர் போட்டு தானே நீ எழுதியிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் உங்களுக்காக எழுதலை, அது வேறு பர்சன் வந்து என்கிட்ட எழுத சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ நம்ப மாட்டேன் நீ எழுதலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லிட்டு கொஷினாக கேட்குறான். சென்டென்ஸில் என்ன வந்துச்சு, செகண்ட் சென்டென்ஸில் என்ன வந்துச்சுன்னு கேட்டுட்டு லாஸ்ட் சென்டென்ஸில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ஒரு பொண்ணு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் சென்டென்ஸை மட்டும் விட்டுருவோமே அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறப்போ அப்போனா இதை நீ எழுதலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஒரு நிமிஷம் போகாத, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கும்னா என் லிப்ஸில் அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக போக இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக வருது. கத்தில் போயிட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் பிடிக்காது, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக இதுக்கு ஏன்டா இவ்வளோ க்ளோஸாக வந்து சொன்னேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ கூட்டமாக ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் குடுக்குன்னு ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எழுதுன லவ் லெட்டரில் இருக்க எல்லா சென்டென்ஸையுமே போட்டு போஸ்டர் அடித்து ஸ்கூல் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக போகுது. ஹீரோ ஃபோன் பண்ணி ஒரே திட்டுறான், என்னடி பண்ணி வச்சிருக்க, ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃப்ரெண்டுக்காரி வேற சாரிடி என்னால் தானே ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவே வந்துட்டு என்ன நீ பிரச்சனை பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஓரமாக கேள்வி கேட்குறப்போ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆடிட்டோரியம் வேற வர சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஹீரோயின் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எவ்வளோ வந்து பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கோச்சுக்கிட்டு ஆடிட்டோரியம் வரமாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ பரவாயில்ல உன்னை நான் நம்புறேன் வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆடிட்டோரியம் கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் விளாண்டதுக்கான அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே நடுவில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு லவ் லெட்டர் எழுதின போஸ்டரையும் போட இதை பார்த்த ஹீரோயின் என்ன விடுப்பான அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளேயே வரலன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோயினை கொண்டு போய் ஸ்டேஜ் மேலே விட்டுறான். ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் வந்து என்னை பற்றி காசிப் பேசாதீங்க, எல்லோரும் படிக்க தான் வந்திருக்கீங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், எதுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க, என்னையே எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் நினச்சிருக்கிறது எல்லாமே போய் தான், என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரப்போ ஹீரோ தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப இனிய நாளாக இருந்துச்சு, ஸ்கூல்லே மிகப்பெரிய ஐடல்னால அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ராபெரினா பிடிக்காது ஆனால் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோயின் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸப்பாக வந்துட்டு இனிமேல் அது எனக்கு ரொம்பவே பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக அவ்வளோதான் அங்கே ஆடிட்டோரியமில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்டை கத்தி கலட்டா பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்படின்னா நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சாடா, எதுக்குடா எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லிட்டு வந்த, உன்னால எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இனி என்னால் வறுத்து எடுத்துருவாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்பட, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா அடுத்த ப்ராப்ளம் ஹெச்எம் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ 2 பேரும் என்ன காரையும் பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினை தான் திட்டுறாங்க. உன்னால் அவன் படிப்பு கெட்டு போயிடும், அவன் டாப் ஸ்டூடெண்ட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை பாவம் பார்த்து இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டோம், நீ நல்ல கிரேட் வாங்கலைன்னா உன்னை தூக்கிடுவன் பார்த்துக்கோ ஸ்கூலை விட்டு, பழைய காலேஜ்க்கு நீ போகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நான் வந்து நல்லா படிப்பேன், நான் கிரேட் கம்மியாக வாங்கினா அவளை எதுக்கு நீ தூக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் படிப்பேன் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாரப்பையில எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, ஸ்கூலில் இப்படி பேசக்கூடாது உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா தான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப பீதியாக போக அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க வார்னிங் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இவங்க 2 பேர் சேர்ந்து கிளியர் பண்ணும், அது வந்து ஹீரோயின் தான் மெயினாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ ஹீரோ கூட நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கெட்டை இழுக்கிறப்போ நம்ம ஹீரோயின் மேலே ஃபுல்லாக அழுக்கு தண்ணி பட்டுறது. நம்ம ஹீரோவே அவன் ஷர்ட்டை கழட்டி போற்றி விட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிம்மதியாக இருந்தேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, நீ மிகப்பெரிய ஐடல், உன் கூட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, எப்படி நான் முன்னேறி போவேன், இப்போ உங்கள் அம்மா வேறு எனக்கு செக் வச்சுருக்காங்க, நான் நல்லா படிக்கலைன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நான் என்னப்பா செய்கிறது, இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு முகமே மாறி போகுது. அவன் சொல்கிறான், நீ சொன்ன வார்த்தையை மறந்துடாத, உனக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். இப்போ நைட்டில் போயிட்டு இருக்கப்போ இங்கே வில்லி பொண்ணு வந்துட்டு திரும்ப தகராறு பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட, இதுக்காக என்னை இக்னோர் பண்ணுற, அந்த ஹீரோயின் பொண்ணால் தான் நீ இக்னோர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, ஹீரோயினுக்கு எந்த விதமான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாத, இதெல்லாம் பண்ணது நீ தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ அவள் பேசுகிறத கண்டுக்கிறாம நம்ம ஹீரோ போக இங்கே வந்து நம்ம கிம்மு வந்து என்ன நீ இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காலையில் ஆனோடனே வாங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி ஹீரோ வந்து ஹெச்எம் உடைய பையன் சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ திட்டுறான், இவ்வளோ தைரியம் தான் என் பெர்மிஷனே இல்லாமல் என்னோட சீக்ரெட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், சீக்ரெட்டாக வச்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அவன் ஷர்ட் எடுத்து கொடுக்க போகிறா, அப்போ வேண்டாம் நீயே வச்சுக்கோ, அதை நான் உனக்கு கொடுத்த கிஃப்டாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக இப்போ ஹீரோயின் அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வரப்போ நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணுறதுக்காகவே வேண்டாம் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போகிறான். ஏன்னா ஹீரோயின் அங்கே இருக்காளாமா, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே கிளாஸுக்கு போனால் ஹீரோயின் பக்கத்தில் டேபிள் காலியாக இருக்குது, உட்கார சொன்னா இல்லை நான் இவள் பக்கத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே போய் நம்ம ஹீரோ லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். அப்படியே இருக்கிறப்போ இங்கே ஹீரோ தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிச்சிட்டு இருக்கான். ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதை விட அது முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வாங்க அந்த பக்கம் தெரியாமல் செல்லமாக வந்து விளையாண்டுட்டு இருக்கா. அப்படியே வர நம்ம சென்னு மேலே வலிக்கு விழுக போகிறா. அப்போ சென்னு தான் பிடிக்கிறான். அப்போ 2 பேரும் கண்ணும் நோக்கியா மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சின்ன மனசுக்குள்ள பூவா பூத்து கொழுங்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இல்லை நாங்கள் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் போய் கேட்குறா, நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தானேன்னு சொல்கிறப்போ எதுக்காக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு என்கிட்ட நெருங்கி வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்னது நான் வந்து நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க, அப்போ தான் வீட்டில் போய் யோசிச்சு பார்க்குறா, ஒரு வேளை நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்ன வார்த்தை அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறா பேசுறதுக்கு. வேண்டாம் இருக்கட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. காலையில் டான்ஸ் கிளாஸில் வந்து வாங்க சொல்கிறா, இப்போ ஒரு பரவலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, உன்னை பார்த்து நீ பார்த்தியா குரூப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னதுன்னு சொல்லி பார்த்தா, இவ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இவ வேலை செய்கிறத குரூப்பில் போட்டு இது மாதிரி ஹீரோக்காக தான் இந்த பிள்ளை வந்து இங்கே டைம் ஜாப் பார்த்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதை பரப்புனது வந்து இந்த பிள்ளைக தான். இதுங்க பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியே சண்டைக்கு போகிறப்போ இங்கே வந்து குயின் வந்து சொல்கிறா, எதுக்காக அவகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி நான் இருக்கேன், உன்னை நான் நம்புகிறேன், நெருப்பு இல்லாமல் புகையாது, அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணன்னு இவளும் சொல்லிட்டு போக இங்கே ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துறா, நான் அங்கே வேலை செய்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும், நீ தான் குரூப்பில் வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டியா என்னை ரீவெஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ என்ன பேசுறது பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் தெரிச்சுக்கிட்ட ஓடியே போயிடுறா. ஆனால் ஹீரோயின் ஃப்ரெண்ட் மட்டும் சும்மா இல்லாமல் அங்கே இருக்க எல்லா பாய்ஸையும் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ தான் நம்ம சென் சொல்கிறா, இங்கே பாரு அவளை பற்றி இவ்வளோ தப்பாக போட்டா அப்புறம் அவள் கோவப்படாமல் என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்
இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராமா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று போட்டு விட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்கூல் ட்ராமானா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த ட்ராமா ரொம்பவே நல்லா இருக்குது.